திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்ற முடியல உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஸ்டாலின் அரசு மோசம், ஸ்டாலின் அரசு மாதிரி நாங்கள் செயல்பட மாட்டோம், வாக்குறுதியை கொடுத்துட்டு 2 வருஷம் கழிச்சு அதை ஆரம்பிக்க மாட்டோம் அப்படின்னா சொன்னீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல அவங்க. இல்ல அதனாலதான் இப்ப நீங்க எந்த ஒரு கட்சியுமே அவங்க கொடுத்திருக்கக்கூடிய இதுவரைக்கும் ஆண்ட கட்சி அதிமுகவோ திமுகவோ இல்ல தாவேகா உட்பட எந்த ஒரு கட்சியுமே அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை வாக்குறுதியும் முதல் நாள்ல நிறைவேற்றுறதுக்கு சாத்தியக்கூறுகள் எந்த கட்சிக்குமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இதை நம்ம பிரச்சாரத்துல சொன்னோமா, இது பிரச்சாரத்துல சொன்னோமா? நீங்களே சொல்றீங்க முதல் நாள்ல அதை ஆரம்பிக்க முடியாதுன்னு. இல்ல அடுத்த நிமிஷம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, அடுத்த நிமிஷம் சொன்னாங்க. அந்த அடுத்த நிமிஷம் இதெல்லாம் நான் செஞ்சு காட்டுவேன்னு சொன்னாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம், நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். நம்பர் 1, 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். நம்பர் 2, என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். நம்பர் 3, சட்டம் ஒழுங்க சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீர்வோம். அதோட வெளிப்பாடா பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம். ஆனா இப்போ நம்மளால செய்ய முடிஞ்சதை மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரியான ஒரு 4 திட்டம் சொல்லுங்களேன். ஒரு 4 நாங்க எத்தனையோ திட்டங்கள் செஞ்சிருக்கோம்ல, வந்ததுக்கு அப்புறம் புதுசா இந்த 4 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய நலன் கருதின்னு இந்த அரசு செஞ்சது. அம்மா உணவகத்துல அம்மா உணவு அதையே லிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. முதல் அறிவிப்புன்னு 717 மதுபான கடைகள் சொல்றீங்க. அந்த லிஸ்ட் இன்னும் வரல, ஜீவோ வரல, அது ஏத்துக்க முடியாது. வேற எது சொல்லுங்க? பார்ட்டி ஃபண்ட் நிறுத்திட்டாங்க. பார்ட்டி ஃபண்ட் வாங்கப்பட்டதுக்கான ஆதாரத்தை சொல்லுங்க. நீங்க ஆதாரத்தை சொல்லுங்க. ஆதாரத்தை பேசுங்க சார். அததான் தெளிவு சொல்லிட்டாங்கல. என்ன தெளிவு யார் சொன்னாங்க? அண்ணா இது ஒரு புகார் இல்லனே. அண்ணா நான் வரேன். இந்த திட்டம் அறிவிக்கலன்னு கொஞ்சம் அமைதியா இருங்க. பார்ட்டி ஃபண்ட்னு ஒன்னு ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குனாங்க நீங்க சொன்னது உண்மைனா அதுக்கு பேர் ஊழல். அதை யாரு செஞ்சாங்க, யார் வாங்குனாங்கங்கறத நீங்க சொல்லாம அதுக்கு பொறுப்பெடுத்துக்காம கடந்து போக முடியாது. இங்க பாருங்க, ஒவ்வொரு நான் பில்டிங் கட்டினவன் யாருன்னு பேரை கேளுங்க சார். வாங்குவாங்க சார். உங்களோட வாங்குன ஆள் அதிகாரிகள் வாங்குவாங்க சார். அதிகாரி பேரை சொல்லுங்க. அத போட்டே வாங்குவாங்க. அதிகாரி பேரை சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன், லைவ்ல நான் சொல்றேன், இந்த அதிகாரிகள் பேரை நீங்க சொல்லுங்க. இந்த அதிகாரி பார்ட்டி ஃபண்ட் வாங்குனா நீங்க சொல்லுங்க. கவர்மெண்ட் நீங்க ஆக்ஷன் எடுக்கல, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இந்த கோர்ட் விசாரிங்க. பவர் கட் நீங்க புகார சொன்னீங்க. நிலக்கரியில ஊழல் இல்ல இத மாதிரி ஊழல் எந்த அதிகாரி நீங்க கேட்டீங்க? என்ன முறை? அப்ப நீங்க சொன்னது போய் எந்த அதிகாரி சொல்லுங்க? பார்ட்டி ஃபண்ட் நில்லுங்க சார். வாங்குனாங்களா இல்லையா? பார்ட்டி ஃபண்ட் சொல்லுங்க சார். பார்ட்டி ஃபண்ட்ல உங்கள்ட்ட காசு வாங்குன 2 பேர் சொல்லுங்க. யாரு? உங்கள்ட்ட நீங்க சர்க்குலர்லயே நீங்க பணம் நீங்க இங்க ஒரு நிமிஷம். பார்ட்டி ஃபண்ட்னு உங்கள்ட்ட காசு வாங்குன 2 பேர் சொல்லுங்க. பில்டிங் நீங்க கட்ட பிளான் போடுறீங்களா, அப்போ வந்து அந்த வவுச்சர்ல போட்டு கொடுத்துருவாங்க பார்ட்டி ஃபண்ட் 40 rupees per square feet. அதுலயே எடுத்து ஒரே ஒரு டாக்குமெண்ட் காமிங்க சார். நான் காட்டுறேன் சார். காமிங்க சார். இது காலகாலமா இருக்க முறை சார். இது காமிங்க இருந்தது சார். அதெல்லாம் தடை பண்ணி இல்ல. நீங்க காலகாலமா இருந்ததுன்னா இருந்ததுக்கு ஒரு ஆதாரம் காமிங்க. காலகாலமா இருந்தது இப்ப மாறிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் காமிங்க. அவ்வளவுதான். வாங்க கூடாதுன்னு வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இது பண்ணி நீங்க சொல்றது நம்பிக்கை. உங்க நம்பிக்கையை நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு ஆதாரம் வேணும் சார். எனக்கு ஆதாரம் வேணும். இப்ப எடுத்துட்டு வரல, கொண்டு வந்து காட்டுறேன். நான் பணம் கட்டும் போது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் கதை. அது மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்ன கதை? அது நீங்க தான் வாங்கிட்டு இருந்தீங்க. நாங்க இப்ப நீங்க வாங்குறாங்களா? நீங்க இப்ப வாங்குறாங்களா? ஒரு ப்ரூஃப் காட்டுங்க. வாங்குனதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க. வாங்குனதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க. இப்ப வாங்குனதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க. பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குறதுக்கு 40 வாங்குறா. பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குறதுக்கு நம்ம சேனல்லே 4 நியூஸ் தமிழ்நாடோட பல்வேறு ஏரியால சொல்றேன். வாங்குனதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க. இப்ப கேட்டீங்களா? அதானே நானும் சொல்றேன். நம்ம சேனல்ல 4 நியூஸ் போயிருக்கு. எங்க காட்டுங்க. இப்ப என்கிட்ட காட்டுங்க. இருங்க நான் வீடியோ சேனல்ல காட்டுங்க. நீங்க பேசுற டிபேட்ல இந்த சேனல்ல 4 நியூஸ் நீங்க பாட்டிலுக்கு மேல எங்க ஒத்துக்கிட்டாரு இவங்க அமைச்சர்? ஆமா 10 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவசிய தேவைகளுக்கு. நீங்க வந்து அரசுக்கு போக வேண்டிய பார் எல்லாம் நீங்க நடத்திட்டு இருந்தீங்க சார். ஒரு அமைச்சர் மாத்தி பேசுறீங்க. காலத்துக்கு